ஹாய், எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. எனக்கு வந்து அந்த டவுட் இருக்கா, இல்லை ஸ்டாஃப் நர்ஸ் உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்தியாவில் வந்து நர்சிங் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஐசியூவில் 2 வருஷம், ஓடியில் 2 வருஷம், இஆரில் 2 வருஷம், என்ஐசியில் 2 வருஷம் சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். அதில் வந்து என்ஐசியில் வேகன்சி இருக்குது, ஓடியில் வேகன்சி இருக்குது, இஆரில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுப்பாங்க. நம்மள அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட நம்ம கல்ஃப் கண்ட்ரி வந்து இறங்கினா நம்மளுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. நீ அங்கே போ, நீ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி டைமிங் சொல்லிட்டு எங்கெங்கே போட்டு விட்ருவாங்க. அதை வந்து ஓடியில் ஒர்க் பண்ணியிருந்தா நம்மளை தூக்கி இஆரில் ஒர்க் பண்ணியிருந்தா நம்மளை தூக்கி என்ஐசியில் ஒர்க் பண்ணியிருந்தா தூக்கி ஓபிடிலையும் போட்டு சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓடியில் வேகன்சி இருக்குது, என்ஐசியில் வேகன்சி இருக்குது, இஆரில் வேகன்சி இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஸ்டாஃப் எடுக்கணும்னு தெரியல. அதை டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இருக்குப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் கூட நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் வரலாம். நீங்களும் கல்ஃப் கண்ட்ரி வந்துட்டு சம்மந்தமே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏஜென்ட் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஜென்ட் நம்பர் ஷேர் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.